வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹார்ட் டைம்ஸ். இந்த வீடியோ நீலிமலை எஸ்டேட் சீரீஸோட ஃபைனல் வீடியோ. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூவேஷன் புரியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். தான் பார்த்த காட்சியை நம்ப முடியாத ஒரு ஷாக்கோடையே மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்தான் கோகுல். அவனுக்கு பின்னாடியே சிவச்சந்திரனும் அறிவும் வெளியே வந்தாங்க. சிவச்சந்திரன் கோகுல் பக்கத்துல வந்து நிக்கவும் அறிவு வேக வேகமா போய் அந்த மர்ம உருவம் அங்கிருந்து போயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் தான் அறிவு அவங்க பக்கத்திலேயே வந்தான். சில நிமிஷங்கள் அமைதியா இருந்ததுக்கு அப்புறமா சிவச்சந்திரனை பார்த்து கோகுல் பேச ஆரம்பிச்சான். சார், அவரு... ஆமா கோகுல், அவரு நம்ம பங்களாவோட சமையல்காரர் கோவிந்தன் தான். என்ன சார் சொல்றீங்க? கோவிந்தனா இதையெல்லாம் பண்ணது? இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு சார். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? நான் தான் அவருக்கு ஒண்ணுமே பண்ணலையே. இன்னும் சொல்ல போனா இந்த எஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட கிடையாது சார். அப்புறம் ஏன் சார் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாரு? அப்போ இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் தான் காரணமா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலையேன்னு அப்போ தோன்றின எல்லாத்தையும் சில நொடிகள்ல சொல்லி முடிச்சான் கோகுல். இதையெல்லாம் சிவச்சந்திரனும் அறிவும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் பேசி முடிச்சதும் அறிவு, ஏன் சார், கோவிந்தண்ணன் உங்களுக்கு எவ்வளோ நாளா தெரியும்? என்ன ஒரு மாசமா தெரியுமா? எனக்கு அவரை சின்ன வயசுல இருந்து தெரியும். இதோ நிக்கிறாரே சிவச்சந்திரன் சார், அவருக்கு 25 வருஷமா தெரியும். ஒரு மாசம் பழகின உங்களுக்கு இவ்வளோ ஷாக்கா இருக்கு, இத்தனை வருஷமா பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டான் அறிவு. இது ஒரு முக்கியமான கேள்விதான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அறிவு கேட்ட கேள்வியில இருந்த நியாயம் கோகுலுக்கு புரிஞ்சாலும் அவனுக்கு இன்னும் பல கேள்விகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா தோண ஆரம்பிச்சது. அதுல முதல்ல அவன் கேட்டது, இத பத்தி ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லலன்றது தான். அடுத்த கேள்வியா, இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா அதை சால்வ் பண்ண நீங்க ஏன் எந்த முயற்சியும் எடுக்கல? இது உங்களுக்கு முதல்லயே தெரியும்னா என்னையாவது அலர்ட் பண்ணிருக்கலாமே, நானாவது பத்திரமா இருந்திருப்பனே. இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்ல வேற யாருக்காவது தெரியுமா? இத பத்தி ஏன் நீங்க சென்னையில இருக்க மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு எதுவுமே சொல்லல? இப்படி அடுத்தடுத்த கேள்விகள் அவன் கேட்டுக்கிட்டே போனான். அவனுக்கு தோன்ற எல்லா கேள்விகளையும் கேட்டு முடிக்கட்டும்னு சிவச்சந்திரனும் அறிவும் அமைதியா இருந்தாங்க. எல்லா கேள்விகளையும் கேட்டு அவன் அமைதியானதுக்கு அப்புறமா சிவச்சந்திரன் பேச ஆரம்பிச்சாரு. நீங்க உண்மையாவே இங்க இருக்க பிரச்சனைகளை தீர்க்க விரும்புறீங்களான்னு நாங்க டெஸ்ட் பண்ணோம் தம்பின்னு சொன்னாரு. இது டெஸ்ட் பண்ணீங்களா? ஒரு ஷாக்கோடையே கேட்டான் கோகுல். அதுக்கு சிவச்சந்திரன் அமைதியா, ஆமா, உண்மையாவே நீங்க இங்க இருக்க பிரச்சனையை தீர்க்க விரும்புனா கண்டிப்பா இங்க நீங்க இருப்பீங்கன்னு கெஸ் பண்ணோம். அது தப்பாவும் போல. நாங்க எதிர்பார்த்திருந்த நேரத்தை விட நீங்க அதிகமா தங்கி இருந்தீங்க. அப்பவே தெரியும் கண்டிப்பா அந்த பங்களால உங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு. ஆனா அதையும் மீறி நீங்க இங்க இருந்தப்பதான் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த லெட்டரை எழுதணும் தம்பி. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு கோகுல். உங்களோட உயிருக்கே அன்னைக்கு ஆபத்து வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. உண்மையாவே நாங்க அன்னைக்கு பயந்து போயிட்டோம் கோகுல். அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியான உடனே 2வது லெட்டரை எழுதி இன்னைக்கே நாங்க உங்களை வர வச்சோன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். அதே மாதிரி அவன் அவசரமா கேட்ட மற்ற கேள்விகளுக்கும் அவர் பதில் சொன்னாரு. அவர் சொன்ன பதில்களை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் அவருக்கும் அறிவுக்கும் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேருக்கும் தெரியும். அதுல முதல் நபர் பங்களாவோட வாட்ச்மேன் முருகேசன், 2வது நபர் கோவிந்தனோட பொண்ணு பார்வதி. இவங்களை தாண்டி இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அடுத்ததா சென்னைக்கு இதை பத்தி சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு அவரு சொல்லாம மறைச்சிருக்காரு. ஏன்னா சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை பத்தி சொன்னா உடனடியா கோவிந்தன் அங்கிருந்து வெளியேற்றதான் சொல்லுவாங்க. ஆனா அது இந்த பிரச்சனைக்கு தீர்வு அமைஞ்சிருக்குமானா சந்தேகம்தான். இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா அதுக்கு காரணமானவரை தன்னோட கண் முன்னாடியே வச்சுக்க நினைச்சாங்க சிவச்சந்திரனும் அவர் கூட இருந்தவங்களும். இப்படியே அவன் கேட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விகளுக்குமே பதில்களை சொன்னாரு சிவச்சந்திரன். அந்த ஒவ்வொரு பதில கேட்கும்போது அவனுக்குள்ள ஆச்சரியமும் ஷாக்கும் கலந்து ஏற்பட ஆரம்பிச்சது. கடைசியா, நீங்க ஏன் இதை தடுக்க முயற்சி பண்ணலன்ற கேள்விக்கு, நாங்க அதை செய்ய முயற்சி பண்ணலன்னு யாரு சொன்னா கோகுல்? ஆனா பிரச்சனை உன்னாலதான் தீக்கணும்னு இருக்குன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். அதுக்கு என்னாலையானு ஒன்னும் புரியாம கேட்டான் கோகுல். உன்னாலனா உன்னால கிடையாது, நீ இருக்க மேனேஜர்ன்ற பதவியினால.
இது மேனேஜர்ன்ற பதவியினாலயா? ஒன்னும் புரியலையேன்னு கேட்டதுக்கு, இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து உனக்கு சொல்லியாகணும். அப்பதான் இங்க நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வரும்னு சொன்னாரு சிவச்சந்திரன். இத பேசிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நின்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அறிவு உங்ககிட்ட இந்த எஸ்டேட்ல எத்தனை பேர் இறந்து போனதா சொன்னான்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுக்கு கோகுல் கொஞ்சமும் யோசிக்காம 3 பேர் இறந்து போனதா சொன்னாரு சார்னு சொன்னான். ஒரு பெருமூச்சை விட்டபடியே சிவச்சந்திரன், இங்க நடந்தது 3 சாவுகள் கிடையாது, 4 சாவுகள். இன்னும் சொல்ல போனா இங்க 5 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த ஒரு பதில கோகுல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னது 5 பேரான்ற ஒரு ஆச்சரியத்தோடையும் ஷாக்கோடையும் கேட்டான். ஆமா, இங்க நடந்தது மொத்தம் 5 சாவுகள்னு சொன்னாரு சிவச்சந்திரன். உனக்கும் வெளி உலகத்துக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இங்க மர்மமா முதல்ல இறந்து போனது மேனேஜர் நடராஜன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு சாவு நடந்துச்சு, அதுவும் இந்த நீலி கோயில்லையே. சொல்லப்போனா அந்த சாவுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்டேட்ல இவ்வளோ பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். சொல்லிட்டு கோகுல் கிட்ட திரும்பி, நீங்க கோவிந்தன் கிட்ட அவரோட ஃபேமிலியை பத்தி கேட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. அப்போ அந்த எஸ்டேட்டுக்கு வந்த புதுசுல கோவிந்தன் கிட்ட டிஃபன் சாப்பிடும்போது இந்த தகவல்களை கேட்டது அவனோட நினைவுக்கு வந்துச்சு. அவர் இங்க எஸ்டேட்டுக்கு வந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவரும் தன்னோட பொண்ணும் தான் இருப்பதா சொன்னாரு சார்னு சொன்னா கோகுல். அவ்வளோதான் சொன்னாரான்னு திரும்ப ஒரு கேள்வியை கேட்டாரு சிவச்சந்திரன். அதுக்கு ஆமா சார்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கோவிந்தன் இது இல்லாம வேற எதையோ சொல்ல வந்தாரு. ஆனா அதுக்குள்ள அன்னைக்கு அறிவு வந்துட்டதால அந்த பேச்சு அப்படியே அன்னைக்கு கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எஸ்டேட்ல இருந்த வேலைகள்லையும் அங்க இருந்த பிரச்சனைகள்லையும் அதை பத்தி மறந்தே போனது அவனுக்கு அப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை அப்படியே எதிரில் நின்றுகிட்டு இருந்த சிவச்சந்திரன் கிட்ட சொன்னான். அப்போ அங்க இருந்து ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு கோவிந்தனோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. கோவிந்தனோட ஃபேமிலி அவர் சின்ன வயசா இருக்கும்போதே இந்த எஸ்டேட்டுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ அவரோட ஃபேமிலியில மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அவரோட அப்பா அம்மா, கோவிந்தன், அப்புறம் அவரோட தங்கச்சி செல்லம்மாள். இங்க வந்த கொஞ்ச வருஷத்திலேயே கோவிந்தனுக்கும் செல்லம்மாளுக்கும் அடுத்தடுத்து கல்யாணமாச்சு. ஆனா பல வருஷமா கோவிந்தனுக்கு குழந்தைய பிறக்கல. இந்த சமயத்துல அவரோட தங்கச்சி செல்லம்மாளுக்கு கல்யாணமாகி 2 பசங்க பிறந்தாங்க. முதல்ல சேகர்னு ஒரு பையன், 2ஆவதா ஒரு பொண்ணு. அவளோட பேரு பார்வதி. பார்வதி இந்த பேரை கேட்டதும் கோகுல் சட்டுன்னு திரும்பி பார்த்தான். அப்போ பார்வதி கோவிந்தனோட பொண்ணு இல்லையான்னு கேட்டான் கோகுல். இல்ல, அது அவரோட தங்கச்சி பொண்ணுன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். கோவிந்தனுக்கு பசங்க இல்லாததால அவரோட தங்கச்சி பசங்களையே தன்னோட பசங்க மாதிரி வளர்த்து வந்தாரு. அதுவும் குறிப்பா அவரோட தங்கச்சி மகன் சேகர்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 20 வருஷம் இருக்கும் கோகுல். அந்த சமயத்துல இப்போ இந்த எஸ்டேட் இருக்கிற மாதிரி நல்லாவெல்லாம் இல்ல. இந்த எஸ்டேட்டோட பங்களாவை தவிர மற்ற இடம் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துச்சு. ஏன், இப்போ இருக்க மாதிரி கூட ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அப்போ இருந்துச்சு. அப்போ ஒரு வருஷம் டிசம்பர் வாக்குல இங்க நல்ல மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்ச சமயத்துல ஊட்டியில பல இடங்கள்ல அப்போ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே நாங்க எங்க ஓனர்கிட்ட அதை பத்தி சொல்லி இருந்தோம். முக்கியமா ஒர்க்கர்ஸ் தங்கி இருந்த காலனியை பத்தி. அப்போ இருந்த காலனி இப்போ கட்டியிருக்க இடத்துல இல்ல, வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. அதுவும் ஒரு மோசமான இடத்துல. எவ்வளவோ பேசுனதுக்கு அப்புறமா அப்போ இருந்த மேனேஜ்மெண்ட் அதை சரி பண்றதா சொன்னாங்க. ஆனா அவங்க சரி பண்றதா சொன்ன 2வது நாள் எஸ்டேட்ல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவுல சிக்கி மொத்தமா 40 பேர் ஸ்பாட்லயே செத்து போனாங்க. இது இல்லாம ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 பேர் செத்து போனாங்க. அது இல்லாம நிறைய பேருக்கு காலெல்லாம் கூட போச்சு. அதுல கோவிந்தனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டுச்சு. கோவிந்தனை தவிர அவரோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் அதுல மாட்டினாங்க. அதுல கோவிந்தனோட அம்மா, மனைவி, தங்கச்சியோட ஹஸ்பண்ட்னு 3 பேரும் அங்கேயே இறந்து போனாங்க. அந்த விபத்துல மாட்டினதுல கோவிந்தனோட தங்கச்சிக்கு கால் நசுங்கி அதை எடுக்க வேண்டியதா போச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் பசங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுட்டாரு. ஏன், அப்போ அறிவோட தாத்தாவும் இறந்து போனாரு. அப்போ அந்த காலனியில 200 பேர்கிட்ட இருந்தாங்க. அதுல அப்படியே 46 பேர் ஒரு நாள் ராத்திரியில இறந்து போனாங்க. மீதி இருந்தவங்கள பாதி பேர் இந்த வேலையே வேணான்னு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்டேட் இப்போ இருக்கவங்க கிட்ட கை மாறுச்சு. ஒரே நாள்ல கோவிந்தன் தனியாளானாரு. அப்போ ஒரு அழுத அழுகைய எங்களால எல்லாம் மறக்கவே முடியாது. நாளாக எப்படியோ சமாதானப்படுத்தணும். அவரோட தங்கச்சியும் தங்கச்சி பசங்களும் தனியாயிடுவாங்கன்றதுக்காக மறுபடியும் நார்மலானாரு கோவிந்தன். பசங்க 2 பேரையும் அவரு தத்தெடுக்கிறது மட்டும்தான் செய்யல, மத்தபடி ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த 2 பசங்கள்ல பார்வதி மட்டும்தான் நல்லா படிச்சுக்கிட்டு வந்தா. சேகருக்கு படிப்பு வராம போகவும் ரொம்ப சின்ன வயசுலயே அவனுக்கு ஃபேக்டரியில வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. இதுல சேகர் நல்லா வந்தான், ஆனா கொஞ்சம் முரண. டக்குன்னு கோவம் வந்துடும். அவனை சமாளிக்கிறதே கோவிந்தனுக்கு பெரிய வேலையா இருக்கும். அவனோட அப்பா சாகும்போது அவனுக்கு நல்லா விவரம் தெரிய ஆரம்பிச்சிருந்தது.
அப்பாவோட சாவை நேர்ல பார்த்ததாலேயோ என்னவோதான் அப்படி ஆனானோ என்னமோ தெரியல. இதனாலேயே கோவிந்தன் அவனை பெருசா எதுவும் சொல்லவே மாட்டாரு. இப்படியே எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு கோகுல் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ கைலாசம்னு ஒரு மேனேஜர் இங்க இருந்தாரு. 10 வருஷம் கிட்ட அவரு தான் இங்க மேனேஜரா இருந்தாரு. அப்புறம் அவரோட பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவும் இந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆகி அவரோட பையன் கூடவே போய் செட்டில் ஆயிட்டாரு கைலாச மேனேஜர். அதுக்கப்புறம் சென்னை மேனேஜ்மெண்ட்ல இருந்து அனுப்பப்பட்டவர் தான் நட்ராஜன். சின்ன வயசு தான், என்ன ஒரு 30க்குள்ள தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கராரான பேர்வெளி. தப்பான முறையிலெல்லாம் கிடையாது. ஆனா அவங்கவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணுன்றதுல ரொம்ப கண்டிப்பா இருந்தார் மனுஷன். மற்றபடி அவருமே ஓகேயான டைப்பு தான். அவரோட நடவடிக்கைகளை பார்த்ததும் அவருக்கும் சேகருக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும்னு தான் நினைச்சோம். ஆனா நல்ல வேலையா அப்படி எதுவும் நடக்கல. கோவிந்தன் சொன்னதால அவனோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தான் சேகர். அப்போ ஒரு நாள் கோயமுத்தூர்ல வேலையில இருந்த பார்வதி எஸ்டேட்டுக்கு வந்திருந்தா. எஸ்டேட்டுக்கு புதுசா வந்திருந்த நடராஜன் அப்பதான் முதல்ல பார்வதியை பார்த்திருக்காரு போல. பார்த்ததும் பார்வதி அவருக்கு பிடிச்சு போயிருக்கு. நடராஜனுக்கு கோவிந்தனோட ஃபேமிலியை பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் கோவிந்தன் தான் பார்வதியோட அப்பா. அந்த சமயத்துல அவருக்கும் கல்யாணத்துக்கு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போல. அதனால ஒரு நாள் பார்வதி நீலி கோயிலுக்கு போயிருந்தப்போ அவகிட்டயே இதை பத்தி பேசியிருக்காரு நடராஜன். அதுக்கு பார்வதி அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லவும் ஒரு நாள் கோவிந்தன் கிட்டையும் நடராஜன் இதை பத்தி கேட்டிருக்காரு. மேனேஜர் திடீர்னு இப்படி கேட்கவும் கோவிந்தனுக்கு ஒண்ணுமே புரியல. கோவிந்தன் எந்த மாதிரியான ஒரு டைப்னா தைரியமா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி உண்டா இல்லையான்னு சொல்லக்கூடிய நபரெல்லாம் கிடையாது. அதனால உடனடியா அவர் அன்னைக்கு ஒண்ணுமே சொல்லல. அன்னைக்கு சாயந்தரமே இந்த விஷயம் சேகருக்கும் கோவிந்தனோட தங்கச்சிக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. சேகருக்கு ஏனோ வெளி மனுஷங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள அந்நியமாவே தான் பார்ப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட தங்கச்சியை லோக்கல்லையே கட்டி கொடுக்க தான் நினைச்சிருந்தான் போல. ஏன்னா சின்ன வயசுல அவனோட அப்பாவை இழந்த மாதிரி எங்க தங்கச்சியவும் இழந்துடுவோமோன்னு அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. மறுநாள் காலையிலேயே பங்களாவுக்கு போய் இதை பத்தி நடராஜன் கிட்ட சத்தம் போட்டிருக்கான் சேகர். எப்படியோ கோவிந்தன் தான் அவனை சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காரு. இது நடராஜனோட ஈகோவை ஹர்ட் பண்ணியிருக்க போல. அதுக்கப்புறம் சேகர் அவர் அடிக்கடி தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பிரச்சனை வேணாமேன்னு நாங்கள்லாம் தான் சேகரை அமைதிப்படுத்தி வச்சிருந்தோம். ஆனா அந்த பிரச்சனையும் பெருசாகிற ஒரு நாள் வந்துச்சு. அப்பெல்லாம் நீலி கோயில வருஷம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்காக பார்வதி அந்த வருஷமும் எஸ்டேட்டுக்கு வந்திருந்தா. எப்படியாவது பார்வதியை கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஆசை நடராஜனை விட்டு போகவே இல்லை. அதனால பார்வதி திருவிழாக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் எப்படியாவது அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு நடராஜன். ஆனா அது அவ்வளோ சுலபமா இல்ல. ஒரு வழியா நீலி கோயில்ல திருவிழா நடந்துகிட்டு இருந்த சமயத்துல பார்வதி கிட்ட இதை பத்தி பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கு பார்வதி என் அப்பாவோட சம்மதமும் அண்ணனோட சம்மதமும் இல்லாம எதையுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா. நடராஜன் பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை அங்கிருந்த சிலர் பார்த்துட்டு அதை போய் சேகர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க யாராவது பார்த்திருந்தா கூட பிரச்சனை இல்லாம சமாளிச்சிருப்போம். ஆனா சேகருக்கே இது தெரிய வரவும் நேரா போய் நடராஜன் சட்டையை பிடிச்சிட்டான். அப்படியே பேச்சு வளர்ந்து சண்டையா மாற ஆரம்பிச்சது. அப்ப யாராவது தள்ளி விட்டாங்களா இல்ல அவனே கால் தடிக்கு விழுந்தானான்னு தெரியல. நீலி கோயில் முன்னாடி நிக்க வச்சிருந்த 2 அடி சூளத்து மேல போய் விழுந்தான் சேகர். திருவிழாவுக்கு புதுசா அந்த சூளத்தை செஞ்சு வச்சிருந்ததால உள்ள நல்லாவே இறங்கியிருக்கு அந்த சூளம். ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அறிவுதான் முதல்ல நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேகரை தூக்க சொல்லி வேக வேகமா எஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான். ஆனா அங்க போறதுக்குள்ளேயே சேகரோட பாதி உயிர் போயிருந்துச்சு. ரத்தம் அதிகமா போயிருந்ததால உடனடியா ஊட்டிக்கு கொண்டு போக சொன்னாரு டாக்டர். இதுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி தான் அனுப்புனாரு. ஆனா ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயே சேகர் இறந்து போயிட்டான். கோவிந்தன் தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகி அவங்க தீவிரமா விசாரிச்சதுல தெளிவான முடிவுகள் கிடைக்காம போகவும் அதை ஒரு ஆக்சிடென்ட்னு அந்த கேஸை 6 மாசம் கழிச்சு முடிச்சாங்க. சென்னையில இருந்தோ அங்க நடந்தது வெளியே தெரியாம இருக்க சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த டைம்லயே நடராஜன் வேலையை விட்டு போக ரெடியா தான் இருந்தாரு. ஆனா கேஸ்ல அவரும் சம்பந்தப்பட்டிருப்பதால போலீஸ் அவரை வெயிட் பண்ண சொல்லி இருந்தாங்க. அந்த 6 மாசத்துல தான் இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிச்சது. சேகர் இறந்து போன துக்கம் தாங்காம ஏற்கனவே ஒரு கால் போய் உடம்பு சரியில்லாம இருந்த கோவிந்தனோட தங்கச்சி மகன் இறந்து போன செய்தி கேட்டதும் உருக்குலைய வச்சது. அடுத்த 1 மாசத்திலேயே அவங்களும் இறந்து போனாங்க. கோவிந்தனோட வீட்டுல கடைசியா இருந்தது கோவிந்தனும் அவரோட பொண்ணு மாதிரி வளர்த்து வந்த பார்வதியும் மட்டும்தான். அப்பதான் நீலி கோயில்லையும் பங்களாவிலையும் சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. அதுல முதல் விஷயம் கோவிந்தன் திரும்ப வேலைக்கு போனது. சேகர் இறந்து போனதுக்கு அப்புறம் கோவிந்தன் பங்களாவுக்கு வேலைக்கு போறதையே நிறுத்தி இருந்தாரு. எங்களுக்கும் நடராஜன் இங்கிருந்து போற வரைக்கும் கோவிந்தன் அங்க வேலைக்கு போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனால நாங்களும் அதுக்கு எதுவும் சொல்லல. ஆனா திடீர்னு கோவிந்தன் வேலைக்கு போகவும் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாவும் கொஞ்சம் சந்தேகமாவும் இருந்துச்சு. அடுத்ததா
அந்த நீலி கோயில் பக்கத்துல ராத்திரி நேரங்கள்ல யாரோ அலற சத்தம் கேட்பதாவும் அந்த பக்கம் போறவங்கள யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தமெல்லாம் கேட்பதாவும் எஸ்டேட் முழுக்க ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்சது. இதனால எஸ்டேட்ல இருந்தவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இது நடக்க ஆரம்பிச்சிருந்த அதே சமயத்துல பங்களாவிலையும் நிலைமை மாற ஆரம்பிச்சது. நடராஜன் சாகரத்துக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்ச நாள் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. யார் கூடவும் சரியா பேசாம, ஏதாவது கேள்வி கேட்டா சரியா பதில் சொல்லாம எங்கேயோ விரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாரு. நாங்க என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா கூட ஒன்னும் இல்லைன்னு மழுப்பு வரை தவிர அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் பங்களாவில் அவர் தங்கியிருந்த ரூம்ல மூக்குல ரத்தம் வந்து நடராஜன் இறந்து போய் கிடந்தாரு. எங்களுக்கு கோவிந்தன் மேல சந்தேகம் இருந்தாலும் அவர் அன்னைக்கு ராத்திரி பங்களாவுக்கு வரவே இல்லைன்னு வாட்ச்மேன் முருகேசன் சத்தியம் பண்ணி சொன்னாரு. கோவிந்தன் மட்டும் இல்ல, யாருமே அங்க வரலன்னு சொன்னாரு. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போனதா சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த விஷயம் நீலி கோயில சுத்தி நடக்கிற எல்லாமும் சேர்ந்து சேகரோட ஆவிதான் இதையெல்லாம் பண்ணுதுன்னு பேச்சு பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் கேரளாவில் இருந்த அந்த மேனேஜர் வந்தாரு. அவரும் கொஞ்ச நாள்லயே இறந்து போகவும் தான் இங்க உருவாகி இருந்த பயம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன் எங்களுக்குமே பேய் இருக்கோன்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அந்த சந்தேகம் ஏன் வந்ததுன்னா, ஒருவேளை நடராஜனை கோவிந்தன் கொன்னதாவே வச்சுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. கோவிந்தனுக்கு தன்னோட மக மாதிரி வளர்த்த சேகரோட இறப்புக்கு நடராஜன் ஒரு காரணம்ன்ற ஒரு கோபம் இருந்திருக்கலாம். அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா கேரளாக்காரருக்கும் நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்போ அவரோட சாவு எப்படி நடந்திருக்கும்? இதனாலேயே ஒருவேளை பேய் இருக்குன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கெல்லாம் கூட வர ஆரம்பிச்சது. நீலி கோயில் பக்கத்துலயும் எஸ்டேட் பங்களாவிலையும் சேகர் ஆவியா சுத்தரான்ற ஒரு பேச்சு பயமா மாற ஆரம்பிச்சிருந்தது. நிறைய பேர் இதை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு மனசா இனி அந்த கோயில் பக்கமே போக வேண்டான்னு முடிவெடுத்து அந்த கோவிலுக்கு போற வழியவே அடைச்சு வச்சுட்டோன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். நீலி கோயில்ல நடக்கிற பிரச்சனைய சமாளிச்சாச்சு. ஆனா பங்களாவில் நடக்கிற பிரச்சனைய என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்பதான் முரளி இங்க மேனேஜரா வந்தாரு. அவர் கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்தாரு கோகுல். நாங்க கண்டுபிடிக்காத பல விஷயங்களை அவரு தான் தைரியமா கண்டுபிடிச்சாரு போல. ஒரு கட்டத்துல உங்களை மாதிரியே யாரு மேலேயும் அவருக்கு நம்பிக்கையே ஏற்படல. ஆனா அவரு பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு போல. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீலி கோயில மறுபடியும் திறக்கணும், அப்பதான் இங்க இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்னு அறிவு கிட்ட சொல்லி இருக்காரு. ஏன் அதை பத்தி எஸ்டேட்ல இருக்கவங்க கிட்ட பேசவும் இருந்தாரு. ஆனா பிரச்சனையை அவர் தீர்க்கறதுக்கு முன்னாடியே அவரும் செத்து போயிட்டாரு. அவரோட இறப்பு தான் இங்க நடந்ததுலயே ரொம்ப கொடூரமான இறப்பா இருந்துச்சு. அது வரைக்கும் கூட இதையெல்லாம் யாரு பண்றான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. முரளி இறந்து போனதுக்கு அப்புறம்லாம் உண்மையாவே அங்க பேய் இருக்குன்னு தான் நாங்களும் பயந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு நாள் முருகேசன் அறிவுகிட்ட பங்களால ஒரு மர்ம உருவம் நடக்கிற மாதிரி இருக்குடா, நீ வேணா இன்னைக்கு நைட்டு தங்கி இருந்து பாருன்னு சொல்லி இருக்காரு. அறிவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா பிரம்மையா இருக்குன்னு நம்பாம இருந்தாலும் அவர் வற்புறுத்தி சொல்லவும் அவனும் 2-3 நாள் அவர் கூடையே தங்கி இருக்கான். அப்பதான் ஒரு நாள் ராத்திரி அந்த உருவத்தை பார்த்தான் அறிவு. உடனே அது யாருன்னு தெரிஞ்சுக்க உள்ள ஓடி இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அவனே சொல்லுவான் கேளுங்கன்னு சிவச்சந்திரன் சொல்லவும் அறிவு பேச ஆரம்பிச்சான். நான் கேட்டுக்கிட்ட இருந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு பங்களாவுக்குள்ள ஓடுனேன் சார். கீழே எல்லாம் தேடிட்டு மேல போகும்போது ஒரு உருவம் மாடியில் இருந்து கீழே குதிக்க போறத பார்த்தேன். வேகமா அந்த உருவத்தை பிடிக்க போகவும் அது போத்தி இருந்த போர்வைதான் என்னோட கைப்பட்டு விலகிச்சு சார். அப்பதான் அது கோவிந்தன்னு தெரிஞ்சதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சார். ஆனா நான் அன்னைக்கு பார்த்த அவரோட முகம் இன்னமும் என்னால மறக்க முடியல சார். கண்ணெல்லாம் ரத்த சிவப்பா, முகத்துல அவ்வளோ கோவத்தை காட்டிக்கிட்டு இருந்தாரு சார். நான் பிடிக்க போறேன்னு தெரிஞ்சதும் என்ன ஒரு தள்ளுனாரு பாருங்க. அவர்கிட்ட அப்படி ஒரு பலத்தை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். ஒரு 10 ஆள் சேர்ந்து ஒருத்தரை தள்ளுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு சார். அவ்வளோ வேகமா என்னை தள்ளி விட்டுட்டு கீழே குதிச்சு அவர் எங்க போனாருன்னு தெரியல. உண்மையாவே நான் அன்னைக்கு தப்பிச்சது ஏதோ புண்ணியம்தான் சார். எப்படியோ எந்திரிச்சு வெளியே வந்ததும் முருகேசனை கூட்டிட்டு வேகமா சிவச்சந்திரன் சாரை பார்க்க போனேன் சார். அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே கோவிந்தன் தான் தெரிஞ்சது. இதை தெரிஞ்சதும் அடுத்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. உடனடியா ஏதாவது செய்ய போய் அது தப்பா முடிஞ்சிட்டா அதுவே பெரிய விபரீதமாயிடுன்ற ஒரு பயம் வேற. அதான் பொறுமையா அவர் பண்றதையெல்லாம் முதல்ல கண்காணிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் கோவிந்தன் பல ராத்திரி நேரங்கள்ல அந்த நீலி கோயிலுக்கு போறதையும் வர்றதையும் நாங்க கவனிச்சோம். நீலி கோயிலுக்கு போற வரைக்கும் கோவிந்தனா இருக்கவரு திரும்பி வரும்போது சேகரா வர்றதும் எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சது. பிரச்சனை என்னன்னு சொல்லாம எஸ்டேட் டாக்டர் கிட்ட சிவச்சந்திரன் சார் ஒரு புக்கை படிச்சதாவும் அதுல இந்த மாதிரி கதை போனதாவும் இதெல்லாம் உண்மையா நடக்குமா டாக்டர்னு சிவச்சந்திரன் சார் கேட்டாரு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா நடக்கும் சார்னு சொல்லிட்டு டாக்டர் சில விஷயங்களை சிவச்சந்திரன் சாருக்கு சொன்னாரு. அதை வச்சு எங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா கோவிந்தண்ணனுக்கு சேகரோட பேய் பிடிச்சிருக்கு.
அதோட முக்கியமான டார்கெட் இந்த எஸ்டேட்டுக்கு வரக்கூடிய மேனேஜர்கள். நடராஜன் செத்திருந்தாலும் எஸ்டேட் மேனேஜர்னாலே ஏற்பட்ட கோவத்தினால தான் கோவிந்தன், அதாவது சேகரோட ஆவி, அதையெல்லாம் செய்யறதா நாங்க நினைச்சோம் சார். அதுதான் நடக்கவும் செஞ்சது. முரளி சார் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வந்த 3 மேனேஜர்களும் பேய் பயத்தினாலேயே இங்கிருந்து ஒரு வாரத்திலேயே போயிட்டாங்க சார். அதனால அவங்க கிட்ட இதையெல்லாம் சொல்ல முடியல. ஏனோ தெரியல, நீங்க தான் சார் ஒரு முறை கொலை முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் இங்க இருக்கீங்கன்னு சொல்லி முடிச்சான் அறிவு. அவன் பேசி முடிச்சதும், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய நாம தான் தம்பி தீர்க்கணும். ஆனா கோவிந்தனுக்கு இதனால ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். 2 பேரும் பேசி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தான் கோகுல். அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. அவன் கேட்டதையெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கே அவனுக்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க நிலவன குளிர அவனால உணரவே முடிஞ்சுது. உடனே பல்லெல்லாம் லைட்டா தந்தி அடிக்க ஆரம்பிச்சது. சார், ரொம்ப குளிருது, பங்களாவுக்கு போயிட்டே பேசலாமேன்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கவும், சரி வாங்க தம்பி போலான்னு 3 பேரும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. போகும்போது, ஏன் சார் இந்த விஷயம் பார்வதிக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் கோகுல். அதுக்கு, பார்வதிக்கு சமீபமா தான் தெரியும் போல தம்பி. ஒரு நாள் என்கிட்ட வந்து ராத்திரி ஆயிட்டா கோவிந்தன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறதாவும், வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வர்றதாவும், ராத்திரி நேரங்கள்ல அவரை பார்க்கவே பயமா இருக்கணும், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா தம்பி. அதுக்கப்புறம் தான் பார்வதிக்கு நடந்ததையெல்லாம் நான் சொன்னேன். அவளும் கண்டிப்பா ஷாக்ல தான் இருக்கா. கோவிந்தனை காப்பாத்தணும்னா கண்டிப்பா அவளோட உதவியும் நமக்கு தேவைன்னு தோணுதுன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். அதுக்கப்புறம் அதிகமா பேசாம 3 பேரும் நடந்து பங்களா கிட்ட வந்தாங்க. பங்களா கேட்ல முருகேசன் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. முருகேசன் கிட்ட 3 பேரும் வந்ததுக்கு அப்புறம் சிவச்சந்திரன் முருகேசனை பார்த்து உள்ள யாராவது இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, யாரும் இல்ல சார், வாங்க போலான்னு அவரை உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள போனதும் 3 பேரும் அங்க இருந்த சோஃபால உட்காரவும், முருகேசன், இருங்க நான் போய் ஏதாவது சூடா குடிக்க கொண்டு வரேன்னு கிச்சனுக்கு போனாரு. அடுத்து அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்த விஷயமெல்லாம் இங்க நடக்கிற பிரச்சனைகளை எப்படி தீக்கிறதுன்றதுதான். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா கோகுல் ஏனோ முரளி சொன்ன அதே சொல்யூஷனை தான் சொன்னான். என்ன சொன்னான்னா, சார் நாம முதல்ல நீலி கோயில பழைய மாதிரி மாத்தலாம் சார், அப்படி செஞ்சா கண்டிப்பா ஏதோ வழி கிடைக்கும்னு தோணுது சார்னு சொல்லி முடிச்சான் கோகுல். அறிவும் சிவச்சந்திரனும் ஒரு நிமிஷம் கோகுலியை பார்த்தாங்க. அதுக்கு அறிவு, அப்படி என்ன வழி கிடைக்கணும் உங்களுக்கு தோணுதுன்னு கேட்கவும், அதை கரெக்டா என்னால சொல்ல முடியல அறிவு, ஆனா அந்த நீலி கோயில மறுபடியும் நாம பழைய நிலைக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு தோணுதுன்னு சொன்னா கோகுல். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கிச்சனுக்குள்ள போன முருகேசன் எல்லாருக்கும் காஃபியை கலந்து எடுத்துட்டு வந்தாரு. இந்த எஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோகுல் குடிக்கிற முதல் காஃபி அது. அப்பதான் தோணுச்சு, அந்த எஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் நாம காஃபியே குடிக்கலையேன்னு. ஏனோ அதுவே ஒரு மாற்றமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா சிவச்சந்திரனும் அறிவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. அவங்க கிளம்பும் போதே முருகேசனும் கேட்டுக்கு போனாரு. கோகுல் அவனோட ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தூங்கும்போது ராத்திரி மணி 2. அவன் படுத்ததுதான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. எப்போ தூங்குனான்னு அவனுக்கு தெரியல. மறுநாள் காலையில கோவிந்தன் தான் வழக்கம் போல அவனை வந்து எழுப்புனாரு. ரூம்குள்ள இருந்து வெளியே வந்து அவரை பார்க்கும்போது அவனுக்குள்ள முதல் முறையா பயம் ஏற்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்காம சகஜமாவே அவர்கிட்ட பேசினான். அவன் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அறிவு வந்ததும் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு கிளம்புனா கோகுல். அன்னைக்கு அவங்க செஞ்ச முதல் விஷயமே எஸ்டேட்ல இருந்த எல்லாரையும் வர சொல்லி அந்த நீலி கோயிலை பத்தி பேசினதுதான். முதல்ல நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்கவும் இல்லை, எந்த பதிலும் சொல்லல. ஆனா கோகுலும் சிவச்சந்திரனும் ரொம்ப நேரம் பேசி இங்க இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா கண்டிப்பா அந்த நீலி கோயிலை மறுபடியும் பழையபடி ஆக்கியே தீரணும், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, கண்டிப்பா நமக்கு மாற்றம் வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க மக்கள் அரை மனசா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உடனடியா அதுக்கான வேலைகளும் ஆரம்பமாச்சு. மறுநாள் அங்க போற ரோட்ல இருந்த பிளாக் அப்புறப்படுத்த, அந்த கோயில் இடத்தை சுத்தப்படுத்த, கோயிலுக்கு வெள்ளை அடிக்க, மறுபடியும் அங்க பூஜை செய்யன்னு எல்லா ஏற்பாடுகளும் வேக வேகமா நடந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் பங்களாக்கு போனதும், என்ன தம்பி புதுசா நீலி கோயிலை சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க போலன்னு கோவிந்தன் கேட்டதும், ஆமாங்கண்ணா, அந்த கோயிலையும் அந்த இடத்தையும் போய் பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதையே அப்படியே மூடி வைக்கணும்னு சொல்லி தான் சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கோகுல் சொல்லவும், ஏதோ நல்லது நடந்தா சரின்னே உள்ள போயிட்டாரு கோவிந்தன். அதுக்கப்புறம் அவரோட முகம் வழக்கமா இருக்க மாதிரியே இல்லை. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரியும் வழக்கத்தை விட ரொம்ப கவனமா இருந்தான். மறுநாள்ல இருந்து நீலி கோயிலை சுத்தப்படுத்துற வேலைகள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சது. அடுத்த 3 நாளைக்குள்ள அந்த நீலி கோயில் பழைய தோற்றத்தை பெற்றுச்சு. அங்க பூஜைகளும் நடக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் நடந்துட்டு வந்த அதே வேளையில கோவிந்தன் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு இருந்தாரு. இதை ஓரளவுக்கு அவரை சுத்தி இருந்தவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீலி கோயில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்றது தெரியலையேன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அங்க நடக்கிறது தெரியலையே தவிர சேஞ்சஸ் உள்ள நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. 1 வருஷத்துக்கு மேல நம்மளோட பெர்ஃபெக்ட் ஹைட் அவுட்டா இருந்த ஒரு இடம் போச்சுன்றதுல கோவிந்தன், அதாவது கோவிந்தனுக்குள்ள இருந்த சேகர் ரெஸ்ட்லெஸ்ஸா மாறினான்.
இதனால வழக்கத்தை விட கோவிந்தன் அன்னீசியா இருந்தாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க மட்டும் முழிச்சுக்கிட்டல, அவருமே தீவிரமா யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அப்போ கோகுலுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அத சிவச்சந்திரன் கிட்டையும் அறிவுகிட்டையும் சொன்னான். அவன் சொன்ன ஐடியா என்னன்னா, நாளைக்கு மதியமா எல்லாரும் பங்களாவுக்கு போறோம். அங்க பார்வதியும் வர சொல்லுவோம். நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் அதுக்கு பார்வதியும் சரின்னு சொல்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சு பார்ப்போம்னு சொன்னான். அதுக்கு சிவச்சந்திரன், அப்படி செஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி பார்வதி முதல்ல ஓகே சொல்லாம போனதால தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு போல. ஒருவேளை பார்வதி மட்டும் இப்போ ஓகே சொல்லிட்டா இது சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்குல்ல. இது எனக்கு தோணுன ஒரு தியரி தான், ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொன்னான். சரியா வருமா என்னன்னு தெரியல. இப்போ வேற வழியும் இல்ல. அதனால சிவச்சந்திரனுக்கும் அறிவுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் தோணுச்சு. மறுநாள் காலையில இதை பத்தி பார்வதி கிட்டையும் சொன்னா அறிவு. பார்வதிக்கு இருந்த ஒரே பயம் கோவிந்தனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றது தான். ஆனா அது அவங்களோட கையில இல்லையே. இருந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு தைரியம் சொல்லி இந்த பிளானுக்கு சம்மதிக்க வச்சாங்க. அன்னைக்கு மதியமே முதல்ல பார்வதி கோவிந்தனை பார்க்கற மாதிரி பங்களாவுக்கு போனான். பார்வதி போன கொஞ்ச நேரத்திலேயே கோகுல், அறிவு, சிவச்சந்திரன் 3 பேரும் பங்களாவுக்குள்ள எதேர்ச்சியா நுழையிற மாதிரியே நுழைஞ்சாங்க. போனதும் சிவச்சந்திரன் பார்வதியை பார்த்து, வாமா நீயும் இங்க தான் இருக்கியா, குட் குட், கோவிந்தனை கூப்பிடு, கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. இத உள்ள இருந்தே கேட்டுட்ட கோவிந்தன், என்னப்பா விஷயம், எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே வெளியே வந்தாரு. எல்லாம் நல்ல விஷயம்தான், நீ முதல்ல இங்க வான்னு அவரை கூப்பிட்டாரு. கோவிந்தனும் பக்கத்துல வந்து நின்னு என்னப்பான்னு கேட்டதுக்கு, ஒன்னும் இல்ல, நம்ம புது மேனேஜர் கோகுல் தம்பிக்கு உன்னோட பொண்ணு பார்வதிய ரொம்ப பிடிச்சு போச்சான், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு, நீ என்ன சொல்றன்னு கேட்டதுதான் மிச்சம். அவருக்குள்ள இருந்த சேகர் தானா வெளியே வந்தான். இத கவனிச்சுட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆடி போனாங்க. இருந்தாலும் அத கவனிக்காத மாதிரியே, என்னப்பா சொல்ற, தம்பிக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது, ஒண்டி கட்டதான், நல்ல சம்பாத்தியம் வேற, நல்லா பார்த்து பாருன்னு சொல்லவும் பெருமூச்சு விட்டபடியே வேற ஒரு குரல்ல, என் பொண்ணுக்கு பிடிக்காதுப்பா, நீ வேணா கேளுன்னு சொல்லவும் சிவச்சந்திரன் பார்வதியை பார்த்து, என்னம்மா நீ என்ன சொல்றன்னு கேட்டாரு. அதுக்கு பார்வதி தயங்கிட்டே, எனக்கு பிடிச்சிருக்குங்க மாமான்னு சொல்லவும், அப்புறம் என்னப்பான்னு கேட்கும்போதே பயங்கர சத்தமா, இவனை உனக்கு பிடிச்சிருக்கா, இவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பயங்கர கோவத்துல கேட்டுக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு இரும்பு சிலையை எடுத்து கோகுலை அடிக்க வந்தாரு கோவிந்தன், அதாவது சேகர். சில நொடிகள்ல நடந்த இதையெல்லாம் யாரும் பார்க்க கூட இல்ல. இதை கவனிச்சிட்ட பார்வதி கொஞ்சம் கூட யோசிக்காம கோகுல் முன்னாடி போனா. ஆனா அதுக்குள்ள கோவிந்தனால அந்த அடியை நிறுத்த முடியல. அந்த சிலை பார்வதியோட தலையில ஓங்கி விழுந்தது. பயங்கரமான அடிதான், கண்டிப்பா தலையெலும்பு உடைஞ்சிருக்கும். அப்பான்னு கதறிக்கிட்டே தலையில இருந்து ரத்தம் கொட்ட கீழே விழுந்தா பார்வதி. அப்போதான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோன்னு கோவிந்தனுக்கு, அதாவது சேகருக்கு புரிஞ்சுது. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பதறி போனாங்க. அறிவு வேகமா போய் ஜீப்பை எடுத்தான். சிவச்சந்திரனும் கோகுலும் பார்வதியை தூக்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ள அங்கேயே பார்வதியோட உயிர் பிரிஞ்சுது. அப்பதான் கோகுலுக்கு நாம ஐடியான்ற பேர்ல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்றது புரிஞ்சுது. ஆனா இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சோ இல்ல பிளான் பண்ணியோ எல்லாம் இதை செய்ய கிடையாது. எல்லாமே எதிர்பாராம சில நொடிகள்ல நடந்த விஷயங்கள். ஒரு பக்கம் கோவிந்தன் வெடிச்சு அழுதுகிட்டு இருந்தாரு. அது கோவிந்தனா சேகரான்னு பிரிச்சு பார்க்க முடியலனாலும் கோவிந்தனுக்குள்ள இருந்த சேகர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டான்றத மட்டும் அவங்களால உணர முடிஞ்சது. சிவச்சந்திரனும் அறிவும் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மொத்த எஸ்டேட்டுக்கும் இங்க நடந்தது தெரிய வந்து எல்லாரும் அங்க வந்து கூடுனாங்க. இந்த விஷயம் சென்னைக்கும் போச்சு. 1 மணி நேரத்துல போலீஸ் ஆம்புலன்ஸோட அங்க வந்து பார்வதியோட பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு கோவிந்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நிலவுனது பூரா அமைதி மட்டும்தான். அவ்வளோ நாள் அந்த எஸ்டேட்லயும் அந்த பங்களாவிலையும் நடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துடுச்சுதான். ஆனா அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முறையில வந்தது. கோகுல் மேல தவறு இல்லைனாலும் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனால வெளியே வரவே முடியல. அவனால மட்டும் இல்ல, சிவச்சந்திரனாலையும் அறிவுனாலையும் அதுல இருந்து வெளியே வர முடியல. எப்போ வர முடியும்னு தெரியல. 1 மாசத்துக்கு அப்புறமா அங்க வேலை செய்ய பிடிக்காம வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கே போற முடிவெடுத்தான் கோகுல். சிவச்சந்திரனும் அறிவும் கோகுலை அங்கேயே தங்க வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரேடியா அங்க இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் கோகுல். அவனை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கிவிட்ட அறிவுக்கிட்ட அவன் வளர்த்த ஆசிரமத்தோட அட்ரஸ் அண்ட் அவனோட ஃபோன் நம்பரை கொடுத்து, சென்னை வந்தா கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சென்னை போற ட்ரெயின்ல ஏறினான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.